விளையாடு பாப்பா நீ ஆடி விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்து சுகமளிக்கும் கலைகள் அறிவோம் ஓ ரசிக்கும் சீமானே ஓ ரசிக்கும் சீமானே வா ஜொலிக்கும் உடையணிந்து கழிக்கும் நடனம் புரிவோம் அதை நினைக்கும் பொழுது மனம் இனிக்கும் விதத்து சுகமளிக்கும் கலைகள் அறிவோம் நம்மளோட கியூட் கேர்ள்ஸ் எல்லாருமே வந்து செம்ம அழகா வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. எஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஆன் ஸ்பாட்ல நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அண்ட் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். அண்ட் ஜட்ஜஸ் நீங்கள் விட்ட சாங் அதை இந்த சாங் வந்து நீங்கள் பாதி பெர்ஃபார்ம் பண்ணீங்க இல்லையா, மீதி பாதியை ஜட்ஜஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஆடினீங்க அப்படின்னு ஒரு சின்ன கமெண்ட்ஸ் கேட்டலாம். ஸோ தன் மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள், ஹவ் வாஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆன் ஸ்பாட்? பியூட்டிஃபுல். அதாவது ரிஹர்சல் பண்ணாமல் வந்த உடனே பாட்டு கேட்டு ஒரு சின்ன கோஆர்டினேஷன் அண்டு அந்த காலத்தோட மூமெண்ட்ஸு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க பண்ணுறாங்கன்னா இட் இஸ் ரியலி கிரேட். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் தன் மாஸ்டர். அண்ட் காயத்ரி மாஸ்டர், குட்டீஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? டெஃபினட்டாக கலைஞர் ஐயா பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இவ்வளோ அழகான க்யூட்டான பிரின்சஸ்லாம் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவருக்காக பெர்ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகேயா? ரொம்ப க்யூட்டாக ஆடினீங்க. அண்ட் கோஆர்டினேஷன் சர்ப்ரைசிங்லி சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது அந்தாக்ஷினி விளாண்டா கூட அந்த ரசிக்கும் சிவானே ஆரம்பித்தாலே வந்து ஆறுன்னு வந்தாலே இந்த சாங் வந்து ஸோ அந்த அளவுக்கு இட் இஸ் வெரி கேட்சி அண்ட் இன்னும் மைண்டில் இன்னும் இந்த வயசு பசங்களுக்கு கூட தெரியும். எக்ஸாக்ட்லி. ஸோ இட்ஸ் வெல் ரிட்டன். சூப்பர். தேங்க்யூ ஸோ மச்.